உங்க கதை தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன என்ன கதை சொல்ற? என்ன பண்ண முடியும்? சித்தப்பு, என்ன சித்தப்பு நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க, அதுவும் யார் கூட சேர்ந்து? அந்த குறிஞ்சிநாதன் கூட. எது குறிஞ்சிநாதனா? நான் அவன் கூட எல்லாம் சேரவே இல்லையே. செம்மையா நடிக்கிறீங்க சித்தப்பு. கோவம் வர மாதிரி காமெடி பண்ணக்கூடாது. இத பாருங்க, ப்ரூஃப் வீடியோவோட இருக்கு. ஆமா, அந்த ஜனகாம்பாளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, மொத்தமா போய் சேர்ந்துருவான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த. உழைச்சி வந்துட்டாலேயா? அவளுக்கெல்லாம் சாவே இல்லையாயா? சீக்கிரம் என் உசுறு போயிடாதுன்னு இந்த ஜனாவோட உயிரை எடுக்க தான் பிறந்திருக்கான் இந்த கணேசன். செம்மையாவே இருக்குது. தமிழ் வேணாம். அப்புறம் நான் அது அமுதா சித்திக்கு கூட தெரியாதுல்ல. அவங்க உங்களை எவ்வளவு நம்புறாங்க. அவங்களுக்கு போய் இப்படி துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? சரி, இப்பவே நான் போய் அவங்க கிட்ட ஆதாரத்தோட, ஒரு சமயத்துல நீங்க 2 குடும்பத்தை நடத்துறீங்கன்னு நான் சொல்லவா? தமிழ் வேணாம். தமிழ் சித்தப்பு வாய் மட்டும் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது. ஆனா ஒரு வார்த்தை கூட வரவே மாட்டேங்குது. ஓ, வேர்ட்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, தொண்டையில அப்படியே தடுமாறுதோ? ஆமா, நான் தமிழரசி செல்வரத்னம் தான். நான் ஜனமாவோட சொந்த ரத்தம், அவங்களோட வாரிசு தான். நேத்து நைட்டு சிபி என்ன சொல்லிட்டு இருந்தா தாலி விஷயத்துல? தாலிய விருப்பம் இல்லாம கட்டினேன்னு. இப்போ சிபிக்கு இப்போ ஒன்னு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சுதானே தாலி கட்டியிருக்கான். தமிழ், கட்டின புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறது அந்த பொண்ணோட திறமை. உனக்கு சிபிய பிடிச்சிருக்குல்ல? சிபிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு ஈகோவால பட்டும் படாம பேசிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நீதான் சரி பண்ணணும். இதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன சொல்ல மறந்துட்டேன், பர்னிச்சர் ஆளுங்க வருவாங்க, பழைய பர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. உனக்கு வீட்டுல தேவையில்லாத ஏதாவது பர்னிச்சர் காட் இருந்தா ஏதாவது மாத்தணும்னா கூட அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகே ஜனாமா. ஜானு, ஆ, நாளைக்கு அந்த ரஷ்யன் கிளைண்ட்ஸ்க்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதான் நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, நீங்களே பேசி முடிச்சிருங்க. ஜனாமா, அந்த பர்னிச்சர் எல்லாம் எடுக்க சொன்னீங்கல்ல, எங்க ரூம்லயும் ஒரு சோஃபா தண்டமா இருக்கு. அது ரொம்ப பழசாயிடுச்சு ஜனாமா, அதையும் தரேன், எடுத்துட்டு போக சொல்றீங்களா? அந்த சோஃபாவா? அத மறக்காம எடுத்துட்டு போக சொல்லுங்க. ரைட். இவ தானே அந்த சோஃபால படுப்பா. இப்போ அந்த சோஃபாவையும் கொடுத்துட்டா இவ எதுல படுப்பா? இவ வேணும்னே தான் அந்த வேலையை பார்க்கறான்னு நினைக்கிறேன். சிபி, கேர்ஃபுல்லா இரு. நீ வழக்கமா கீழே தானே படுப்ப? நான் ஏன் சிபி சார் கீழே படுக்கணும்? ஒரு தடவைக்கு 2 தடவை தாலியை கட்டியிருக்கீங்க. இதுக்கப்புறமும் நான் கீழே படுத்தா என் கழுத்துல இருக்க தாலி கோச்சுக்காது? ஏய், சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. தாலி கட்டினது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், ஏற்கனவே கட்டினதா அது. கோயில் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த சடங்கு செய்யலன்னா அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் கட்டினேன். மற்றபடி அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அப்புறம் சும்மா இந்த தாலி சென்டிமெண்ட்டை காட்டி நான் உன் கூட வாழ்வேன்னு கற்பனை கூட நினைக்காத, சரியா? அப்போ என் மேல உங்களுக்கு லவ்வே இல்லைல்ல? ஏய், இப்போ எதுக்கு நீ நெருங்கி வர? நெருங்கி வரல. இவ்ளோ பெரிய பெட்டு நான் ஏன் ஏரியால படுக்க போறேன்? ஏன் நான் உங்க கிட்ட வந்தா உங்களுக்கு சாச்சா அப்பெல்லாம் எதுவும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லையே. அப்படின்னா கை கொடுங்க.
எதுக்கு? அட கொடுங்க, எனக்கு ஒரு ஜோசியம் தெரியும். ஜோசியம்? ம். என்ன ஜோசியம்? அட ஒண்ணும் பண்ண மாட்டோம், கொடுங்க. ஏய், ஏய், ஏய். அப்போ பிடிக்கலையா? ஆ, ஆம், அப்ப நான் எப்படி சொல்லட்டும்? காதலி, கண்மணி, ஆ, உங்களுக்கு இந்த மாதிரி ரொமான்டிக்கா சொல்லவா? ஏய், ஆ, என்ன பெட்ல ஏறி உட்காரும்போது நீ என்ன சொன்ன? ஆ, என்ன சொன்ன? ஆ, நீ பெட்ல படுக்க இடம் பிடிக்கணும்னு சொன்ன. ம், இப்ப பாரு, இவ்ளோ பெரிய பெட்ல முக்காவாசி இடம் நீயே எடுத்துக்கிட்ட. எனக்கு இவ்வளவுதான் இருக்குது. நான் இதுல எப்படி தூங்குறதா? அப்போ நான் உங்களுக்கு பெட்ல படுக்கிறது பிரச்சனை இல்லையா? ஆ, பிரச்சனை இல்ல. ஆனா நீ முதல்ல தள்ளி போ. தள்ளு. ம், ம். இது கோடு. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நீ படுக்கணும், இந்த பக்கம் நான் படுப்பேன். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். தூக்கமா தான் இருக்கணும். சூப்பர், சூப்பரா இருக்கு உங்க டீல். ம், ம். எங்கெங்க இருக்கீங்க? எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு எங்க போய் மறைஞ்சிருக்கீங்க? என்னால முடியலங்க. நாளுக்கு நாள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உங்களை நம்ம மருமக கொலைகாரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. என் அம்மாவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லவரு, எந்த தப்புமே செய்யலன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு நீங்க வெளியில வரணுங்க. எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு வந்துருங்க. அண்ணே வாண்ணே, சாப்பிடுறியாண்ணே? இல்ல வேணாமோ, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த ஸ்வீட் எடுத்துக்க. என்னாச்சுண்ணே? என்ன விஷயம்? இல்லம்மா, நான் வர்றதுக்கு முன்னால நீ அழுதுட்டு இருந்தில்ல? சச்சே இல்லண்ணே. எனக்கு தெரியும் அம்மு, உன் புருஷன் எங்கே போனா என்ன ஆனான்னு எந்த தகவலும் இல்ல. உன் மனசு எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கும்னு எனக்கு புரியுதுமா. இந்த முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. எனக்கு புரியலண்ணே, எதுக்கு ஸ்வீட்டு? ரத்தினம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுமா. அண்ணே என்னென்ன சொல்ற? ஆமா அம்மு, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு கண்டுபிடிச்சு எனக்கு இடத்த சொல்லியிருக்காரு. ஆவடியில் இருக்கிற ஐயப்பன் கோயில் பக்கத்து தெருன்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் ரத்தினத்தை பார்க்க போறேன்.